இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிடம் வருகின்ற விருந்தினர் பிரபல பாடகரான கானா உலகநாதன். 100க்கும் மேற்பட்ட கானா பாடல்களை பாடியுள்ள உலகநாதனுக்கு கானா உலகநாதன் என்ற அடையாளத்தை தந்தது சித்திரம் பேசரி படத்திற்காக அவர் பாடிய வாழை மீனுக்கும் என்று தொடங்குகின்ற பாட்டு. வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். உலக நாடுகள் பலவற்றிலே கச்சேரி செய்துள்ள கானா உலகநாதன் கானா பாடல்களை பற்றியும் தன் திரையுலக அனுபவங்களை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எந்த வயசுலேருந்து நீங்கள் கானாவில் பாட தொடங்கினீங்க? அதாவது நான் 8 வயசுலேருந்து நான் கானா மேலே ரொம்ப எனக்கு விருப்பம். பல சினிமா பாடல்கள்லாம் கேட்டு நம்ம டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல், சீர்காழி ஐயா, ஜெயசுதாஸ், எஸ்பிபி ஐயா, மலேசியா வாசுதேவன், பிபி ஸ்ரீனிவாஸ், இவங்களுடைய பாடல்லாம் கேட்டு நான் ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ்ஸாக ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு பாடகர் ஆகணுன்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அப்போ நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன மேடைகள், ஒரு கோயில் கச்சேரி, ஒரு இரங்கல் கச்சேரி, அதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அது 1-2 பாட்டு சான்ஸ் கொடுப்பாங்க. அதில் பாடி பாடி நம்ம சொந்தமாக எழுதணுன்னு ஒரு ஆசை. அப்புறம் தான் அந்த கானான்னா ஒரு யதார்த்தமான ஒரு மெசேஜ், அதை மெட்டு கட்டி இட்டு கட்டி பாடுறது தான் அது கானா. அப்படி ஆகிப்போச்சு. அதுபோல் நான் 8 வயசுலேருந்து பாடுறேன். ஆகாயத்தில் பறக்குது பார் பறந்து, கானா கேட்ட வேகத்தில போயிடுவாங்க மை மறந்து, உலகநாதன் கருத்து ரசிகர்களுக்கு விருந்து, 8 வயசில் இருந்து பாடி நானும் விளங்குறையா சிறந்து. அருமை அருமை அருமை. ஒரு பாடகர் ஆகிறதுக்கு முன்னாடி உலகநாதன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? நான் அப்போல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 9th வரையிலும் படித்தேன் சார். நான் அது டிஸ்கண்டினியூ. ஆர்பரில் நான் ஒர்க் பண்ணேன். ஓஎன்ஜிசியில், ஆயில் நேச்சுரல் காஸ் கமிஷன். நான் சின்ன வயசில் இப்போ 16 வயசில் போயிட்டேன். அதுக்கப்புறம் போய்ட்டு ஆர்பரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ ஆர்பரில் ஒர்க் பண்ணுறப்போ நாங்கள்லாம் அந்த ரெஸ்ட் டைமில் ஜாலியாக பாடுவோம், நண்பர்கள்லாம் பாடுவோம், ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க. அப்படின்னு பாடியிருந்தோம். அப்படி இருந்தோம். அப்போது நான் சின்ன சின்ன கானா கச்சேரிலாம் போவேன். அந்த இரங்கல் கச்சேரி, அப்படியா, ஒரு பக்தி கச்சேரி, அதுவும் போயிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்திலே கானாவில் பிரபலமானவங்களாம் இருந்தாங்களா? பழைய ஆட்கள் இருந்தாங்க. யார் யார்? ஞானகன் சுப்பராயல், புதுப்பேட்டை தேவன், அப்புறம் ராஜிபாயின்றவர், எவ்வளோ பேர் இருந்தாங்க. பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். மாட்டாங்குப்பம் காளி. சூப்பர். அவங்களாம் அந்த பழைய பாடல், அந்த வேந்தநாயகம் பாட்டு, இஸ்லாமிய கீதங்கள், நாகரணிமா பாட்டு, இது போல் பாடல் பாடுவாங்க. அவங்க பாடின பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது? அது அவங்க பாடின பாட்டில் எவ்வளோ பாட்டு இருக்குது. அவங்க அப்போல்லாம் சினிமா பாட்டு தான் அதிகம் பாடுவாங்க. அந்த பழைய பாடல், அந்த வீடு வரை உறவு, இது அதை கொஞ்சம் மாற்றி பாடுவாங்களா இல்லை அப்படியே? அதே தான் பாடுவாங்க. அந்த பழைய பாட்டு, இறந்தவனை சுமந்தவனும் இருந்துட்டான், அது சமரசம் உலாவும் இடமும், இது போல பாட்டெல்லாம் பாடுவாங்க. நல்லா இருக்கும். அவங்க ஸ்டைலில் பாடுவாங்க. அது ஒரு இதுவாக போவாங்க. எப்படி? சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, அப்படி போவோம். நல்லா இருக்கும். அது ஒரு மெத்தட். அதே போல் நம்ம ஞானக்கன் சுப்பராயல்னு ஒருத்தர், அவர் ஒரு வார்த்தைகள் பிடிச்சு பிடிச்சு சொல்லுவார். நல்லா இருக்கும் அவருடைய பாடலாம். ஒரு ஒரு வாய்ப்பாட்டு படிக்கிற போல இருக்கும். காஞ்சி பட்டுடித்து கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நறந்து வர வேண்டும். மாற்றிட்டு, ஆமாம், மாற்றிட்டு இப்படி ஒரு பாடுவார். அது ஒரு ஸ்டைலு. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் இவர் ஆரியவளுக்கு செல்வம், சென்னாநாயகர் சண்முகம், சிந்தாதிரிப்பேட்டை நாதன், சூர்யா, நொச்சி நகர் குமார், அவர்லாம் இருக்காங்க. அவங்க சில பேர் இல்லை, நம்ம புண்ணியர், இவங்களாம் சில பேர் வந்தாங்க. நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கானா பாட கிளம்பிடுவீங்களா? போய்டும். தினமும் இல்லை, அதான் 2 நாள் விட்டு 1 நாள் விட்டு, வாரத்துக்கு 1 நாள், தினமும் கச்சாலும் போவோம். நீங்கள் பாடின முதல் கானா பாட்டு எது? நான் சின்ன வயசில் அப்போ நம்ம ராஜா சார், இளையராஜா சாருடைய படம் அன்னுக்கிளி, அதில் மச்சானை பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஹிட். அப்போ பெரிய ஹிட், நல்ல ஒரு அருமையான பாடல். அப்போது மில்லி கடை இருக்கும், சாராய கடை. மில்லி கடை இருக்கிறப்போ எங்கள் வீட்டு எதிர் வீடு
அவங்க வந்து கிராமத்தாள். அவர் வந்து இங்கே வாடகை இருந்தார். இங்கே நம்ம கொத்தாளி சேவையில் இங்கே ஒர்க் பண்ணார். அவர் உங்கள் பொண்டாட்டியை சொல்லிட்டு போவார் ஜாலியாக, இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லுங்கள், சொல்லு, நான் போயிட்டு வரேன், வேலை சம்பாரிச்சின்னு வரேன் அப்படின்னு ஜாலியாக சொல்லிட்டு போகிறவர் அங்கே சம்பாரித்து குடிச்சிட்டு எங்கன்னா படுத்துங்க கிடப்பார். நான் ஒரு முறை போகிறேன், சைக்கிளில் போகிறேன், என்னடா இப்போ தான் சொல்லிட்டு வந்தது இந்த பேசன் பிரிட்ஜ் ஓரத்தில் இப்படி கிடக்குறாரு புல்பத்தில். வீட்டில் என்னென்ன வேணும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர். அப்போ தான் பார்த்தேன், சரி அந்த மில்லி கடை இருக்குது, அந்த மெட்டு. அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் எழுதுனேன் அந்த பாட்டு. என் புருஷனை பார்த்தீங்களா அந்த சாராய கடைக்குள்ளே, அவர் எங்கே இருந்தாலும் அவர் யாரை பார்த்தாலும் பார்த்தா தான் சொல்லுங்கள், அதே மெட்டில் அப்படியே எழுதி போனால் அது மிகப்பெரிய, அதான் ஃபஸ்ட்டு நான் எழுதுனது. அப்போ நான் 10 வயசு 12 வயசு இருக்கும். அது நல்ல டப்போ, எல்லாம் ஜாலியாக கேட்பாங்கல்ல, லேடிஸ் எல்லாம் உந்து சிரிப்பாங்க. சாராயம் குடிச்சு கலாட்டா பண்ணி என் புருஷனை போலீஸார் பிடிச்சு ஸ்டேஷனுக்கு போனாங்களே, அங்கே எஃப்ஐஆர் போட்டாங்களே, கோர்ட்டுக்கு போனதும் மேசரேட்டு 2 வாரம் தந்தாங்களே, ரிமாண்டு 2 வாரம் கொடுத்தாங்களே, மனு போட்டு பார்த்தீங்களா அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளோ, என் புருஷனை பார்த்தீங்களா அப்படி வரும். அந்த மச்சானை பார்த்த செயல் தான், என் புருஷனை பார்த்தீங்களா அந்த சாராய கடைக்குள்ளோ அப்படி வரும். அது மிகப்பெரிய ஒரு டப்பு அந்த காலத்தில். கானா பாட்டு அப்படின்னா என்ன? கானானா ஹிந்தியில் பாட்டுன்னு அர்த்தம் சார். ஆமாம், இது இன்னும் சில பேருக்கு தெரியல. ஹிந்தியில் வந்து பாட்டுன்னு அர்த்தம், தமிழில் பாட்டு, மலையாளத்தில் கானம். இதுதான். இது வந்து கானானா அவங்க என்ன நினச்சிக்கணும், எப்படி ஒன்றாலும் பாடலாம் அப்படின்னு எல்லா பாட்டையும் எப்படி எப்படியோ அதை எப்படியெல்லாம் பண்ணால் கானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாடுறாங்க, எல்லாம் பாடுறாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கணும் மக்களுக்கு, நல்ல மெசேஜ், நல்ல வரிகள், நல்ல டியூன் அப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் ஒரு 58 வால்யூம் பாடியிருக்கேன். 92ல் நான் ரெக்கார்டிங் பிளேயர். அருமை. சிம்பனி தான், அதெல்லாம் அதான் பெரிய ரெக்கார்டிங் சிம்பனி. மெட்டாடியோவுக்கு பாடுறேன். மெட்டாடியோலாம் ஒரு 28 வால்யூம் படிக்கிறேன். ஐயப்பன் பாட்டு ஒரு வீரமணி சார் இல்லை, ஆமாம், சாமி பாட்டு, தெய்வீக குரல்னு அவர். ஆமாம், அவருடைய பாட்டை நாங்கள் டிஜிட்டலில் பாடிக்கிறேன். நான் 18 வால்யூம் படிக்கிறேன் ஐயப்பன் பாட்டு. இருமுடித்தாங்கி அதெல்லாம் மறுபடியும் எடுத்து நல்ல சேல். நான் கானாவை பாடுவேன், டிவஷனில் பாடுவேன். அப்படியே 58 வால்யூம் பாடிட்டு அப்புறம் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். நீங்கள் பாடிய பக்தி பாடலில் எது மிகச்சிறந்த பாடல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எல்லாம் பாட்டும் நல்லா இருக்கும் பக்தி பாட்டில். ஆனால் சிம்பனி பாடு வந்து சத்குருநாதா, அதில் ஃபுல்லாக 8 பாட்டு எனக்கு. அது எல்லாம் பாட்டும் நல்லாயிருக்கும். உன் அழகு ரூபத்தை எடுத்து சொல்ல வார்த்தை இல்லையே, உன்னை விதவிதமாய் அலங்கரிக்க வசதி இல்லையே, காடுமலை கடந்து வர சக்தி இல்லையே, ஐயப்பா உன்னை காண வேண்டி எந்த மனதில் ஆசையலையே. அதாவது ஒரு முடவன், ஒரு இயலாதவன், இப்படியாப்பட்டவன், அதாவது உன்னை எப்படியாவது உன்னை பார்க்கணுன்னு ஒரு ஆசை அப்படின்ற ஒரு மெசேஜர் நல்லாயிருக்கும். சிம்பனி ராஜேஷ் அவர்கள் இது வந்து அப்போது வந்து 95ல் கொடுத்தார். அவருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சு. அருமை. ஆமாம். இல்லை, கானா பாடலை பொறுத்த வரைக்கும் கானா பாடலுடைய ஸ்ட்ரென்த்துன்றது இசையா வரிகளா? இசை வந்து 6/8 சார். இசை வந்து டப்பு டப்பு அது வந்து வந்துக்கினே இருக்கும். அது ஓகே. இருந்தாலும் மெசேஜ் கொடுக்கணும்ல, ஒரு நல்ல மெசேஜ். வரிகள் தான் முக்கியம். வரிகள் தான் முக்கியம். அதாவது அதில் வந்து லவ் ஃபைல் இருக்குது, ஒரு ஜாலியாக லவ் பண்ணுறது இருக்குது, ஜாலியாக குடிக்கிறது இருக்குது, குடிக்கார திருத்துறது இருக்குது, இப்படியெல்லாம் எவ்வளோ பாட்டு இருக்குது. ஒரு மெசேஜ் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யதார்த்தமான மெசேஜ். அதை இட்டு கட்டி மிட்டு போட்டு போட்டு தான் காணும். அதாவது அது உப்பு எப்படி பாடுறாங்க, அவர்களுடைய ஸ்டைல், அது நண்பர்களுடைய ஸ்டைல். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொன்னீங்க நீங்கள் அதிகமாக படிக்கலை. ஆமாம். ஆனால் இந்த பாடல் வரிகள்லாம் ஒரு அற்புதமாக எழுதுகிற அந்த ஆற்றல் எங்கே வந்தது உலகநாதனுக்கு? அது ஒரு இதுதானே சார், ஒரு கடவுள் கொடுத்த ஞானம், நம்ம அப்பா அம்மா செஞ்ச ஒரு புண்ணியம், ஒரு பாக்கியம்னு சொல்லணும். அதை பார்த்து தான் வரணும் சார். அது வந்து அது போனோம் நைட்டு 1 மணி 12 மணிக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் வரும். அப்போ சைக்கிளில் போவோம். அப்போ வந்து ஆர்பரில் ஒர்க் பண்ணுறப்ப மின்ட்டில் வந்து அந்த ஓரத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஜோடியாக நிற்பாங்க எல்லாம். அந்த காதல் எக்ஸ்பர்ட்டு இது, அந்த லைட்டு மேலே வெளிச்சம் இருக்கும், அது கீழே மரம் இருக்கும், பெரிய பெரிய மரங்க. அந்த லைட்டு வெளிச்சம் அந்த மரம் இருட்டாக இருக்கும் அது உள்ள. ஆமாம்.
அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? சைக்கிளில் போயின்னா ஜோடி ஜோடியாக நிற்கும். அதில் ஒன்று கிறிஸ்டின்னு இட்டேஷன் எப்படி இருப்பாங்க. அப்போயோ வீட்டில் வந்து எதுனா தங்க சாலம் மின்ட்டினிலே மங்கி போன இருட்டினிலே ஜோடிங்க புது புதுசா நிற்குது, அது மிரண்டு அக்கம் பக்கம் பார்க்குது. ஆமா சீமா சிரிக்கையிலே எதிரொலிக்குது ரோட்டினிலே, பொண்ணக்கான தேடுறாங்க வீட்டில், இன்னும் எத்தனையோ நடக்குதையா நாட்டில். அப்படி இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த டியூனை இந்த பாட்டு எழுதும் அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை பாட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் டியூனை உருவாக்குவீங்க? பாட்டு எழுதி டியூன் அமைப்போம், எழுதி அமைப்போம். அது நம்மளுடைய ஐடியா, அது நம்மளுக்கு வந்துக்கினே இருக்கும். இந்த பாட்டில் வச்சோன்னா அதில் வச்சோம், அது கரெக்டாக அது கரெக்டாக. அதை என்ன சொல்லுங்கள், நம்ம எம்எஸ் விஸ்வநாத் தான் சொல்லுவார், மீட்டருக்கு கற்ற மேட்ருன்னு, மேட்ரு கற்ற மீட்ரு. அது போல் ஞானம் தான். அப்படியே உட்கார வச்சிடும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர்கள் யார் யார்? நம்ம யாருன்னு சொல்ல எல்லாமே நம்ம ராஜா சார் மிகப்பெரிய பழைய சொல்ல, நம்ம இவர் சங்கர் கணேசன், எம்எஸ் விஸ்வநாத் சார், ராமமூர்த்தி சார், கேவி மகாதேவன் சார், ஐயோ, அதுக்கப்புறம் ரகுமான் சார், அனிருத், ஆரிஜராஜ், இப்போ என்ன இமான், எல்லாம் அப்படி வாரிசு அப்படி நல்லா தான் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம ஒன்று அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணின்னு போகிறாங்க அழகாக சூப்பர். இதில் யாரெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு கட்சிச்சு சார் எவ்வளோ பார்த்தேன், இமான் சார் கூட பார்த்தேன், அவர் பார்த்தேன், சங்கர் கணேசன் சாரை பார்த்தேன், இளையராஜா சார் நான் இன்னும் பார்க்கல. பார்த்து நானும் வாய்ப்பு கெடுந்தாங்கிறேன். சரி கிடைச்சா சரி பார்க்கலாம். எந்த காலகட்டத்தில் நம்ம சினிமாவில் பாடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்து? சினிமாவில் பாடுற எண்ணமே எனக்கு இல்லையா சார்? இல்லை. கபிலன் ரைட்டர் கபில் வந்து என் கிளாஸ்மேட், அவர் 9th கூட படித்தார். பழைய அவர் பாடல் ஆசிரியர். அப்போது மச்சி என்ற படம் ஒன்று எடுத்தார், அந்த வசந்துக்கு. வசந்த் இறந்துட்டார் அவர். அவர் நம்ம பாட்டெலாம் கேட்டுக்கிறார், நம்ம சீடியெல்லாம் கேட்டுக்கிறாரு. உலகநாதன் சார் எங்கே சார், நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு முறை. அவர் பார்த்தா சாதாரணமாக அந்த டைரக்டர் பள்ளியில் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு, சார் நான் ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், மச்சி படம், அதில் நீ ஒரு பாட்டு ஒன்று பண்ணேன். ஓகே சார் பண்ணேன். நான் போகணும் நம்பலை நான். சரி நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு அடுத்த வாரம் உடனே என்னை கூப்பிட்றேன். போனால் நம்ம ரகுமான் சாரோட சிஸ்டர் ஏஆர் அவங்க இசை பாடினா, அந்த மேலே வச்சிட்டாங்க, கும்மாங்க குக்கருக்கு கும்மாங்க. பாடினேன், அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு பாடினேன். பாட்டு இட்டு உப்பு இல்லா பண்டம் அது குப்பைக்குத்தான் போகுமடா, மப்பு இல்லா வாழ்க்கை அது சப்புனுதாகுமடா. கும்மாங்கோ கொக்கரக்கோ கும்மாங்கோ, கூட்டாளி கூட்டு சேர்ந்து கூத்தடிக்கோ கும்மாங்கோ, ஃப்ரெண்டுங்க முன்னாடி உலக தூசு கும்மாங்கோ, ஃப்ரெண்டுங்க இல்லாங்காட்டி நீ லூசு கும்மாங்கோ, ஜிகிரி தோசு நாமடா, ஜபர்தஸ்தா வாழடா. கும்மாங்கோ கொக்கரக்கோ கும்மாங்கோ. இந்த பாட்டை கேட்டு என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப சந்தோஷம். அவங்க தானே மியூசிக் அது. ஆனால் ஹையில் வச்சாங்க ரொம்ப. அதான் பாடி முடிச்சோம். அப்பயும் சொன்னேன், ரொம்ப ஹையில் இருக்குது மேடம்னு. ஐயோ நான் எல்லாம் கம்போசிங்லாம் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்பயும் பாடினேன். உங்கள் அந்த மேலே அந்த பயம் நீ அந்த சைடில் வச்சுட்டாங்க. சரி என்ன பண்ண முடியும், சரி நம்மளால போகிற அளவுக்கு மேலே அந்த பஞ்சமம் தொடுது, 2.5 மேல் 2.5. சரி அப்பயும் அது கஷ்டப்பட்டு பாடி முடித்தேன், நல்லா ஆகிட்டு. இந்த குரல் வளத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது பயிற்சி ஏதாவது உண்டா? பயிற்சி நம்மளுக்கு எந்த பழக்கமும் இல்லை சார். நம்மளுக்கு அது இந்த புல்லிச்சிக்கிற பீடி ஆசிரியர் அந்த பழக்கமும் இல்லை. பயிற்சி கீபோர்டில் உட்காருவேன், ஹார்மோனியம் பெற்றிருக்கு வந்தால் ஒரு 1 hour. இப்போ கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அப்போலாம் அடிக்கடிக்கு பண்ணுவேன். சும்மா ஒரு பாட்டு வந்து ஒரு நல்ல அந்த கஷ்டமான பாட்டில் பாடுவேன், பாடி பார்ப்பேன். வீட்டில் பாத்ரூமில் கூட பாடுவேன், குளிக்கிறப்ப கூட பாடுவேன். குளிக்கிறப்ப அந்த இது பாடுவேன், கஷ்டமான பாட்டு. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, எல்லா பாட்டும் பாடணும். எங்கே நான் வாழ்ந்தாலும் எங்கது என் உயிரோ பாடையிலே பாடுகிறேன்,
படம் கண்ணும் கனியாகும் ஆமாம். டிஎம்எஸ் சாரை நடித்து பாடியிருப்பார். அதுபோல் கஷ்டமான பாட்டெலாம் இது அகர முதல் எழுத்தெல்லாம் சொல்லடி அபிராமி அவங்களுடைய பாட்டு பாட தான் எனக்கு இதெல்லாம் ஈஸியாக வந்துடும். அந்த பிச்சு பண்ண நீ எல்லாமே உனக்கு ஈஸி. இது தெரியாது சில பேருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸ் தான். எந்த பாடகரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? டிஎம்எஸ் ஐயா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிஎம்எஸ் ஐயா இந்த கணீர் குரல். ஆமாம். அவருடைய இது தான் நம்மளுக்கு வந்து அவருடைய குரல் தான் என்ன ஒரு இம்ப்ரெஸ் ஆகணும். இதெல்லாம் அது இப்போ பாடுறதெல்லாம் அவர் தான். வீட்டில் எப்போ பார்த்தாலும் பாடிட்டு இருப்பீங்க. எப்போ சும்மா இருக்கிறப்ப அந்த எது வருதோ ஞாபகம் டக்குன்னு அது கொஞ்சம் கஷ்டமான பாட்டு அந்த இதில் இருந்தால் டக்குன்னு அதை எடுத்து கொஞ்சம் இது பண்ணுவேன் பாடுவேன். ஹிந்தி பாட்டை கூட ஒரு இது பிச்சில் என்ன வருது அதில் பேஷாங்கு மந்தீர் மஞ்சிட்டாதே புல்னே சாய் கேஷா பருப்யாயிர் பராதில் கபின தோரோ जिस दिल में दिल रहता जिस पल रे में तूने मोहब्बत उसमें जानती नहीं तोलिना शोभा मेरे नहीं तोलिना मैं नहीं बोलिना அது மேலே ஐ மிடில் லோ இதெல்லாம் அலசணும். ஹிந்தி கேட்டு கேட்டு அப்படியே ஞானம். அதில் 1-2 பாடுவேன். எது நல்லா இருக்குதோ அதை பிடிப்பேன். எப்போ பார்த்தாலும் இப்படி வீட்டில் பாடிட்டு இருக்கீங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? அவங்களாம் கேட்பாங்க. சும்மா 1 அடி 2 அடி பாடுவேன். அது வருதான்னு பார்ப்பேன். அதான் அந்த இது கொண்டு வந்துடுவேன். சின்ன சிறிய மண்ண பிறகு கூட பாடுவேன் நான். ஏன்னா நான் 7 வருஷம் மியூசிக் படிச்சிருக்கேன். மேண்டில் நித்யா அப்பா தான். அவர் தான் பெரிய லைட் மியூசிக்கில் அவருக்கு 99% அவருடைய சிசிபியில் தான். 4 வருஷம் படித்தேன். 3 வருஷம் அம்மாப்பேட்டை கிருஷ்ணமூர்த்தி வாய்ப்பாட்டு படித்தேன். அப்போ வந்து ஞானம் 94க்கு அப்புறம் தான் படித்தேன். அதே ரூட்டு தான் நான் பாடின ரூட்டு தான் கரெக்டு. அதே ரூட்டு தான் அதான்பா அப்படின்ற போல் ஆகிப்போச்சு. ஏதோ ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன். எந்த பாட்டுக்கு தான் நம்ம அழகாக போயிட்டேன். மச்சிக்கு அப்புறம் இதில் பண்ணேன் சித்திரம் பேசிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே பண்ணேன். அது ரிலீஸ் ஆகலை படம். அது ஒரு 2-3 பாட்டு பண்ணேன். ஞாபகம் இல்லை. அது சின்ன சின்ன படங்க. அது எப்படி அமைஞ்சது சித்திரம் பேசுறது வாய்ப்பு உங்களுக்கு? அவர் சார் மிஸ்கின் சார் தான். எங்கே பார்த்தாரு உங்களை அவர்? முதலுக்கு தானடா ஜீவாவுடைய அண்ணன் அவர் பேர் என்ன? ரமேஷ் நடிச்சது. ரமேஷ் இது அந்த படம். அது கபிலன் தான் பாடல் ஆசிரியர். நம்ம ரகுமான் சாருடைய ஸ்டுடியோ தான். என்னை கூப்பிட்டாங்க. நீ தான் பண்ணாங்க அந்த பாட்டு. சரி பண்ணு. ஒரு 2 வரி 3 வரி நானே இது பண்ணேன். அதுக்கு ஆமாம் அவள் சிரிச்சா சில்வர் தட்டு தானடா அதெல்லாம் நான் தான் ஃபுல்லாக இது பண்ணேன். எனக்கு வந்து இங்கே கச்சேரி அண்ணன் ஈவினிங்கு ஒரு பக்தி கச்சேரி அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம வீட்டாண்டி. அங்கே போல நம்மளை விடுவாங்களா? அது போலீஸ் பர்மிஷன் இல்லைன்னு 6 மணிலாம் ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. என்ன இங்கே போட்டாங்க. ரிதம் மட்டும் இது பண்ணுறாங்க, மிக்சிங் பண்ணுறாங்க. இது உலகம் சார் இது முடிஞ்சு தான் வாய்ஸ் நம்ம இது பண்ணிடலாம்னு. நான் காலையில் 10 மணிக்கு போனேன். அப்படியே எனக்கு போட்டு ஒரு ரூம்பை கொடுத்துட்டாங்க. நம்ம ரெக்கார்டிங் ஆகலை. ரெக்கார்டிங் ஆகலை. ரிதம் மட்டும் போயின்னுக்குது. நான் அப்படி இவங்க வேறு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. நான் இது 12 மணிக்கு முடிச்சுன்னு போயிட்டேன். நான் இவங்க அப்படியே என்ன பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே என்ன சார் என்னங்க இங்கே 6 மணி டு 8 மணியில் தான் பர்மிஷன் கொடுத்துக்குறாங்க. அது ஒரு ஊர் புரியுது. அது கலடா ஒன்று. ஆனால் பக்தி பாடல் தான் அது. நான் சொல்லாத வண்டி எடுத்துன்னு வந்துட்டேன். கிளம்பிட்டீங்க? வந்துட்டேன். சொல்லாங்க. அது ஒரு ப்ரெஸ்டேஜ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதில் தான் வந்து இவர் சார் இது வந்தார். மிஸ்கின் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு 10 பாட்டு பாடி காமிச்சேன். ஆனால் அந்த பாட்டு பாடுங்கண்ணா அந்த ஒரு பாட்டாக பாடுங்கன்னா பாடினேன். அடுத்த பாடம் நான் பண்ணுறேன்னா அந்த பாட்டில் நீ பாடு அப்படின்னா ஒரு 10 பாட்டு பாடி காமிச்சேன். அது ஒரு பல்லு. இந்த பாட்டு பிடிச்சிட்டார். வாழமீன் பிடிச்சிட்டாரு. ஏன்னா நான் கூப்பிட்றேன் நெக்ஸ்ட் வீக்கில் கரெக்டாக கூப்பிட்றாரு. அந்த மேற்கு சைதாப்பேட்டை ஆஃபீஸ் போட்டு நான் அவருக்கு இது பண்ணேன். இது எனக்கு டைம் இருக்குது. அப்போ கொஞ்சம் பிஸி. அப்புறம் போய் பார்த்தா ஆஃபீஸ் போட்டு சரி ஓகே ஐடியாலாம் கொடுத்தாரு. இது பண்ணார். பாடிட்டேன். அங்கே போனால் என் கானா பாட்டுக்கு இசை வந்து அடிக்கிறதுக்கு அவர் தாங்கினார். நம்ம சுந்தர் சி பாபு. ஐயோ நான் கானா பாட்டெல்லாம் அடிச்சதில்லை. நான் சொன்னேன் ஒன்றே இல்லை ஒரு ரிதம் டோலுக்கு தபலா மேண்ட்லி ஓபோ சென்னாய் இது இருந்தால் போதும். சரிங்கண்ணா பண்ணு சூப்பராக போட்டார். வேறு சைடில் போட்டு
இவங்கெல்லாம் பாடுறாங்க. அதுக்கும் நான் 9 மணிக்கு போயிட்டேன். ம் சுஜாதாம்மா பாடுறாங்க, கார்த்திக் சார் பாடுறாரு, ஹரிகன் சாரும் படிக்கிறாரு. ம் 6 மணி வரலாம் உட்காந்துக்கிறேன். ம் திருப்பியும் அவங்க பாடிக்கிறாங்க, உட்காந்துருக்கேன். ஏ எங்கள் பொண்ணு வரட்டு மட்டும், சின்ன பொண்ணு. ஏ நான் இருந்தேன். அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணாங்க, அப்போ தான் பார்க்குறேன் நான் 92 நான் ரெக்கார்டிங் பண்ணது. ம் எவ்வளோ மிஸ் பண்ண, ஒரு அடிக்கு மிஸ் பண்ணுறாங்க எவ்வளோ. சரி அவங்க ரொம்ப இதுவாகிட்டார் அவர். லாஸ்ட் நான் 6 மணி 10 நிமிஷத்தில் போயிட்டேன். ஐயோ அண்ணனை ஃபஸ்ட்டு பாடி விட்டலாம். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். அந்த பாட்டு பாடுறப்போ மிஸ்கின் சார் அங்கேயே ரவுண்டு வச்சுருந்தார். ம் நான் பாடுறப்போ நம்ம அழகாக ஸ்டைலாக பாடுவோம் ஓப்பனா. இதை பார்த்துட்டாரு. ஆக்ஷன் தான். ஆமாம் ஆக்ஷன். அண்ணா இதில் நீ நடினா அப்படின்றாரு. ம் எனக்கு நடிப்பெல்லாம் எனக்கு பிடிக்கும், எனக்கு தெரியாது அப்படின்னா. இல்லைண்ணா நான் என்ன சொல்கிறேன்னா அதை பண்ணுங்க அப்படின்னா. சரிண்ணா நான் சரி அதை ஏற்றுக்கல நான். ம் சரி அதை சொல்கிறாரு அப்படின்னு. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வாங்க, நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் வீட்டில் வந்து சொன்னால் சிரிக்கிறாங்க எல்லாமே. ம் என்னை நடிக்க சொல்கிறாரு நம்பல. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் போனால் டான்ஸ் மாஸ்டர் லலிதா சோபியில் அவங்க வந்துக்கிறாங்க. எனக்கு அப்போ தான் எனக்கு இது வந்துச்சு, ஓஹோ உண்மை பிள்ளைக்குது. ஏன்னா டான்ஸ் ஆடி அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் போட்டேன். இல்லைண்ணா இந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் எல்லாம் இல்லை, நீ கண்டிட்டிங் பண்ணணும், எல்லாம் ஆடுவாங்க நீ ஸ்டைலில். ஓகே அவர் என்ன சொன்னாரோ அதே போல் அந்த ஸ்டைல் ஸ்டைலு அந்த ஸ்டைல் சொன்னார். அண்ணா உங்கள் இஷ்டம். நான் நம்மளுக்குள்ள ஒரு இது என்ன பண்ணேன், இப்படின்னா ரஜினி ஸ்டைல் ஆகிடும், எம்ஜிஆர் ஸ்டைல் ஆகிடும், அப்படின்னா ரஜினி ஸ்டைல் ஆகிடும், ரஜினி சார் ஸ்டைல் ஆகிடும். நான் சும்மா சார் இது ஓகேவாங்க சும்மா ஒரு யதார்த்தமாக, அண்ணே ஓகேண்ணே என்ன பண்ணுறேன், ஓகேண்ணே அந்த ஸ்டைல் நல்லா இருக்குதுண்ணே, ஓகேண்ணே வெயிட் அவ்வளோ அதே வச்சு பண்ணேன். அவங்க என்னென்ன சொன்னார் நல்லா இருக்காங்க. 3 நாள் ஷூட்டு ஏவிஎம்எல்ல, நைட் மூடு தான். அப்பயும் சொன்னாங்க எல்லாம், டான்ஸ் மாஸ்டரு கேமராமேனு அவங்க எல்லாம், சார் அண்ணா இது சரியான நெட் ஆகணும். ம் சூப்பர். அதெல்லாம் கடவுளை விட்டவை மிகப்பெரிய. எப்படி இருந்தது முதல்ல சினிமாவில் நடித்தது? ஆமாம் அது ஒரு புது ஒரு பயம் தானே. அப்படி இருந்துச்சு. அந்த குதிரை மேலே வரைக்கும் இப்படி திரும்பி உட்கார வச்சுட்டாங்க. அது இப்படி தட்டினா ஓயிடணுமா, அது பார்த்தா என்ன ஆகிருக்கும். நான் விழுவேன், இப்படி விழுந்தேன்னா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதில் இப்படி இது பண்ணி அவர் என்ன பண்ணார், அந்த ஜீப்பு வரும் அந்த போலீஸ் ஜீப்பு, அப்போ ஒரு எக்ஸ்பிரஸ் ஜீப் பண்ணுவோம், அப்போ டப்புன்னு திரும்பும். அதான் ஒரு ஊருக்குள்ள வர்றாரு, நான் பாடி போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு கெல்லா பண்ணுற போல் தானே, ஏய் என்ன அது அப்படி அப்படி முறைகிற போல் இங்ஸ் பண்ணேன். டப்புன்னு அது ஒரு டமால்னு பண்ணும். அது நல்லா வந்துச்சு. அது நல்லா சார் மிஸ்கின் சார் தான். இந்த தருணத்தில் மிஸ்கின் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் நடிப்பில் திருத்தம்லாம் சொன்னாரா மிஸ்கின் அதில்? சொன்னார் அவர் தான். அவர் என்னென்ன சொன்னாரோ அதை தான் நம்ம பண்ணது. எப்படி இருந்தது அவருடைய இயக்கத்தில் நடிச்சது? அவர் கொஞ்சம் கோவக்காரர். ஐயோ இல்லை அது வந்து நம்மக்கிட்ட நல்ல ஏதோ அதாவது கோவங்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும். அவர் நல்லா பண்ணுவார். இப்படி பண்ணணும்னா நல்லா ஓகே. ப்ளூ லெகான் பண்ணோம். அவர் ஃபுல்லாக நடிக்கவே வச்சார். அதில் டைலாக்லாம் கொடுத்துறாரு. ஸ்க்ரீனில் அவங்கள பார்த்த போது எப்படி இருந்தது? ஆமாம் ஒரு பிரம்மாண்டம், ஒரு இது தானே, ஒரு ஆச்சரியம் தானே. நீங்கள் நடிக்க மாட்டேன்னு நினச்ச உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அவங்களும் நம்பலை. அவங்களுக்கும் ஒரு இது ஆயிடுச்சுல, அவங்களுக்கும் ஒரு பெருமையாக விஷயம். எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பார்த்தாங்க. அவங்கள தனியாக போய் பார்த்துட்டு வந்தாங்க அவங்க படத்தில். அப்போ கிரவுன் டேக்ஸ் இருந்துச்சு பிள்ளை கிரவுன்னு. அவங்க ஒரு 2-3 முறை அதை பார்த்தாங்க அந்த படம். ஒரே பாடல் உலகம் முழுக்க உங்களை பிரபலமாக்கிச்சு அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். எங்கே போனாலும் நம்மளை விட மாட்டாங்க சார். இப்போ நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும், நாளாவது அப்படி தூக்கம் இருக்காது, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட டைம் இருக்கா சார். அப்போலாம் ஒரு ஃபோன் வரும், அப்போல்லாம் சின்ன ஃபோன் வரும், நோக்கியா ஒன்று இருக்கும். அது ஃபோன் நல்ல ஃபோன் அது. அது அப்போ கொஞ்சம் காஸ்ட்லி. அது ஒரு நாளைக்கு எத்தனையோ ஃபோன் வரும் சார். ரசிகருங்க ஃபாரின்லேருந்து வரோம். சும்மா எப்படி சார் இருக்கிறீங்க, ஒரு லைன் பாடுங்கன்னுவாங்க. தூக்கமே வராது. அதில் வந்து அந்த இது வேறு வச்சேன், ரிங் டோனு. தத்திட்ட 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 தந்தானா அந்த பாட்டு அது வந்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் 2 ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, காலர் டியூன் தான் நம்ம காலர் டியூன். அதான் என் பக்கத்துலேயே அடிக்கும், அங்கே அடிக்கும் இங்கே அடிக்கும். ஒரு இது தானே சார் நம்ம. என்னடா அது என்னதை சொல்லுவாங்க, அப்படியே வானத்தில் பறக்கிற போல இருந்துச்சு. கடவுளை கொடுத்த நம்மளுக்கு ஒரு கிஃப்ட். அந்த பாடல் பிரபலமானதை தொடர்ந்து உலகம் முழுக்க போய் பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஆமாம் சார். பல நாடுகளில் போய் பாடி 2007 சிங்கப்பூர் போனேன். நம்ம ராதிகாமா தான் அங்கே ஒரு ஷோ வச்சாங்க, அதுக்கு போனேன்.
ரெண்டாவது நெக்ஸ்ட்டு வீக்கு கனடா போனேன். அங்கே ஒரு 3 ஷோ, டொராண்டோ, மோன்ட்ரியால் போனோம். நல்லா இது பண்ணாங்க. அங்கே தான் எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க. அருமை. அவங்க பார்த்து கொடுத்தாங்க. நல்லா எல்லாம் பண்ணாங்க. நல்லா அவங்க கோல்டு கொடுத்தாங்க, வச்சு கொடுத்தாங்க, இது பண்ணாங்க. வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் கானா உலகநாதன் ஆக்டர் அண்ட் சிங்கர் அருமை பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சவுத் இந்தியா அவார்டு கொடுத்தாங்க. தமிழில் வந்து எனக்கு கொடுத்தாங்க, தெலுங்கில் எஸ்பிபி சார் கொடுத்தாங்க பாடலில், மலையாளத்தில் ஜேசுதாஸ் சாருக்கு. பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருந்தாங்க. அமிதாப் பச்சன் வந்திருந்தார், சிரஞ்சீவி வந்திருந்தார், மம்முட்டி, மோகன்லால், நம்ம ரஜினி சார், விஜய் சார் எல்லாம் வந்தாங்க. எனக்கு பாட்டு கொடுத்தாங்க, ஆக்டிங்க்கு, மியூசிக்கு. ரஹ்மான் சார் வந்தார். ஹைதராபாத்தில் கொடுத்தாங்க செவன் சாரில் மோட்டல். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கலைமானி அவார்டு கொடுத்தாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏசுதாஸ் சொல்கிறான் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? அப்போ ஏர்போர்ட்டில் தான் சந்தித்தோம். அவர் அண்ணங்கால எஸ்பி சார். ஐயோ வாங்கணும், அதெல்லாம் அவ்வளோதான். ஆனால் பக்கத்து ரூமில் தான் இருந்தோம், பேச முடியல. ஜேசுதாஸ் சார் கூட நான் கிட்ட பார்க்க முடியல. அவர் பாட்டு கூட எனக்கு ரொம்ப விருப்பம். அவர் கூட நல்லா. எந்த பாட்டு அவர் பாட்டில் ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்களுக்கு? துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன, வெள்ளி கொலுசு தூவும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே ஓ ஓ. அவர் பாட்டு எவ்வளோ பாட்டு நல்லா இருக்கும். அம்மா என்று அழைக்காத, அதிசய ராகம். நீங்கள் போன வெளிநாட்டு பயணத்தில் உங்களால் மறக்க முடியாத நாடு எந்த நாடு? நம்ம போன நிலைமை உற்சாகம் தான் சார். சிலோன் 7 ஊர் போனேன். அர்டன், நூரல்யா, கொழும்பு, நீர்கொழும்பு, தலவாக்கலை, கண்டி, அந்த முருகர் கோயிலுக்கு. ஆமாம், எல்லா ஊர்லேயும் நல்ல வரவேற்பு தான். நம்ம தமிழர்கள் தான். நம்ம தமிழர்கள் அவ்வளோ ஒரு அன்பு பாசம். அவங்க உண்மையான பாசம்னா அவங்க தான். அன்பு பாசம் நேசம். நியாயமாக பார்த்தா வந்து வருஷத்துக்கு வந்து 100 பாட்டு நீங்கள் பாடியிருக்கணும். ஏன் அது நடக்கலை? அதுதான் எனக்கு தெரியல. நான் என்ன பண்ண சொல்லுவேன். எதனால் நம்ம எப்போது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் யோசிக்கிறேன் சார். அதை யோசித்து நம்ம என்னத்தை நம்ம சொல்ல முடியும்? யோசிக்கிறேன். நம்ம உலக அளவுக்கு நம்ம பேர் பெற்று உலக இன்னும் நம்ம அடுத்தது சான்ஸ் கிடையாது. அது என்ன எனக்கு தெரியல சார். அது என்னன்னு சொல்லிட்டாங்க சார். எட்விட்டின்ட்டாங்க. ஹெட்வெயிட்டா? நான் எட்விட்டான். ஓ, எட்விட்னா என்ன? அது ஒரு தென்னாட்டு கொஞ்சம் திமுறா திமுரு. அப்புறம் ஒரு பாட்டுக்கு நம்ம மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அவர் வச்சு நிர்மச்சோம். நான் இது வரல நான் அந்த கச்சேரி முக்கால்வாசி நம்ம கச்சேரி தான் போனோம். முக்கால்வாசி அவர் தான் பேச வரலாம். ஒரு பாட்டுக்கு 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. அது எப்படி சார் கேட்க? 3 லட்ச ரூபா கேட்குறாரு, இப்படி கேட்குறாரு. என்னென்னமோ சொல்லிட்டாங்க சார். ஹெலிகாப்டர் வாங்கிட்டேன்ட்டாங்க. போய் ஹெலிகாப்டர் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டேன்ட்டாங்க. பென்ஸ் வாங்கிட்டேன். ஈசிஆர் ஒரு வீடுன்ட்டாங்க. அண்ணா நகரில் ஒரு வீடு, கோடமங்கலத்தில் ஒரு வீடு. ஆக்சுவலாக எத்தனை வாங்கியிருந்தீங்க நீங்கள்? ஒரு வீடு தான் சார். அதுவும் நம்ம வீடு தான் வாங்கினோம் சார். இந்த தம்பி வந்த டிரைவர். அதுவும் நம்ம வீட்டுன்னு மறக்க முடியாது. அது ஒரு நல்ல இடம். மகாகவி பாரதி நகர். வலசரவாக சாலையாகலாம் கிடச்சிச்சு. நம்ம வந்து நம்மளுக்கு அந்த இது இருக்கு, வசதி இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற போல அடிக்கடிக்கு இருந்தால் பரவாயில்ல. கரெக்டு. அங்கே பக்கம் எல்லாம் பக்கம்னா ஃபுட்பால் ப்ராக்டிஸ் போவேன். பக்கத்தில் சென்ட்ரல் ட்ரெஸ்ஸுன்னு நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க. நம்ம வீடு ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம பழைய வீடு. அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நல்ல இடம். மகாகவி பாரதி நகர். அங்கே எல்லாங்கிறாங்க. சௌராஷ்டிரா, முஸ்லீம், நாயுடு எல்லாங்கிறாங்க. அதில் நம்ம இருக்கிறோம். நம்ம கட்டினா எந்த ஒரு இதுவாக இருக்காது. அப்படிமா ஒரு காரு, ஒரு ஷிஃப்ட்டு காரும் வாங்கினோம். அது 2008 வாங்கினது. அவ்வளோதான் சார். இது மக்கள் வந்து ஏதாவது என்ன சொல்லுவாங்க, என்ன செத்துட்டாங்க சார் ஃபஸ்ட்டு. அது வேறையா? அது வேறு. அவர் இல்லை இறந்துட்டாரு அப்படின்னு யார் சொன்னவர்னு கேட்டால் அவர் உணர்த்துற சொல்கிறார். என்னென்ன பேச்சு, என்னென்ன அதுக்கு ஏன் சொல்கிறீங்க? நானும் மாளிகைவங்க அந்த சூட்டில் வந்து 2 பேர் தனியாக உட்காந்துக்குவோம். அது மாதிரி தான் உட்காந்துக்குவோம். ஆமாம். சூட்டு முடிச்சு தான் என்கிட்ட ஜாலியாக பேசும். நான் அந்த பட்டு வச்சு அந்த பட்டு சட்டை ஜுவல்ஸ்லாம் போனேன். நான் எம்எல்ஏவா, ஒரு நட்டாமியா அப்படி சும்மா என்ன கலாய்க்கும். நம்ம மைக்கு பிடிக்கிறோம் பையன் செத்துறானே. ஆமாம் ஆமாம். ஏன்னா நீ கலாயினா நம்ம இப்போதான் வந்துக்கிற சினிமாவுக்கு இன்னும் இது அப்படி அதெல்லாம் இல்லைண்ணா, அது ஜோக்கெல்லாம் நீ இப்படி தான் பேசினே இருப்போம். சினி கற்கண்டு இல்லை தினகரன், சினி கற்கண்டு புக்கு. ஆமாம். அதில் போட்டாங்க சார். 2 பேரும் கல்யாணம் பண்ணி போகிறாங்க. கிசு கிசு மாளவிகா காணாமல் கிசு கிசு அவங்க 2 பேரும்
தொடர்பு இருக்கு. ஒன்றா தாங்கிறாங்க, இப்படி தாங்கிறாங்க. எனக்கு மாலதி சொல்லுது, பாடகர் மாலதி ஒரு கட்சி திருச்சியில் இருக்கிறோம். சார் உங்களை பற்றி அந்த சினி கற்கர்கள் வந்துங்க சார், பார்த்தீங்கன்னா பார்த்தா அப்படி போட்டாங்க சார். ஒரு ஸ்ட்ரைட்டாக போனேன் தினகரன் ஆஃபீஸுக்கு போனால், அங்கே போய் சொன்னால் அவர் என்ன சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு இப்படி போட்டால் தான் சார் வியாபாரம் ஆகுது அப்படின்றார் அவர். என்னுடைய இமேஜின்னாங்க அவர்த்து சொன்னேன். இல்லை சார் சும்மா இப்படி போட்டால் கொஞ்சம் ஒன்று உங்கள் வீட்டில் பார்த்துன்னு சொல்லி அதெல்லாம் என்னத்தை படுது சார், அதுபோல் பண்ணிட்டாங்க. அதான் அது கண்ணு காது மூக்கு வச்சு நம்ம மக்கள் சொல்லணுமா, அதான் நான் அதெல்லாம் கவலை. இப்போ ஒரு சின்ன சின்ன படங்கள் ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆகணும். அது ரிலீஸ் அது ரொம்ப நல்லா ஆகுது, நல்ல நல்ல சாங். இல்லை இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் கொடுக்கக்கூடிய முகவரி. இந்த முகவரியை வச்சுக்கிட்டு ஏன் நீங்கள் இசையமைப்பாளர் யாரையும் போய் பார்க்கல? பார்த்தேன் சார், டைரக்டரையும் பார்த்தேன். சொல்கிறேன், நான் சொல்லி அனுப்புறேன் சொல்கிறேன், அதெல்லாம் அவ்வளோதான். இப்போ மறுபடியும் நம்ம என்ன சார், நீங்கள் எப்பாவது மறுபரிசீலனை பண்ணியிருக்கீங்களா, எதனால எங்கே மிஸ் ஆகுது இது அப்படின்ட்டு? அதெல்லாம் பண்ணல சார். இதை தான் உங்களுக்கு கூட கேட்கலான்னு இப்போ நான் இருந்தேன் நான். சரி தான் சார், இது எப்படி சார் நீங்களே கேட்டீங்க. அதான் சார் அது என்ன சார், அது எப்படி தெரியலையே. நீங்கள் சீனியர், நம்மளாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் சார் வந்தோம், சும்மா இல்லை. நம்ம அதெல்லாம் நம்ம எந்த பாட்டு கூட நம்ம பாட்டு இல்லை இந்த கானா பாடல் பாடினதுனால இந்த பாடல் தவிர வேறு மாதிரியான பாடல் இல்லை சார் பாட முடியாதுன்னு நினைக்கிறாங்களா? இப்போ நான் பாடுறது வந்து கானா இல்லை, அது ஒரு ஃபோக். ஆமாம், இப்போ இவங்க பாட்டு தான் கானா. நான் மீன்களை வச்சு அது எப்படி, அதை சமுத்திரத்தில் எவ்வளோ மீனுங்க இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறப்போ பல்க் பிளான்ட் எங்களுக்கு ஓஎன்ஜிசி ஆயில் நேச்சுரல் கேஸ் கமிஷன் ஒர்க்கு, அந்த லாஸ்ட் கடலோரத்தில் இருக்கும் ஹார்பர் உள்ள அந்த இடம் முகத்துவரம் ஷிப்பு வருதுல்ல உள்ள, அந்த முகத்துவரத்தில் அந்த ஒரு 20 லான்ச்சு 50 லான்ச்சு போடுவாங்க. அங்கே தான் இறா மாட்டோமா. காலையில் அந்த அந்த சூரியன் சன் அது ஒதுக்கிறதுக்கும் அந்த போட்டுங்க மேலே போகிறது கண் கொள்ளா காட்சியாக இருக்கும், கிட்ட தெரிவாங்க. புரியுது. அப்போ நான் பார்ப்பேன், பார்த்தா அவ்வளோ சரி இவ்வளோ பெரிய கடலில் இவ்வளோ எத்தனை வகை மீனுங்கள் இருக்கும், அதை பற்றி தான் அங்கே ஏதுன்னு தான் அது. அப்படியே சும்மா அதை ஏற்கனவே சொன்னல அந்த பொண்ணை தங்கசாலை மீட்டிங்கில் பண்ணல, அது போல் இதுங்களை பார்த்து அப்படியே ஏதுனேன். வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், சின்ன குனி கூட்டமெல்லாம் இருக்கும். அதுபோல் இது யார் யார் நான் வரேன். ரொம்ப அழகான வரிகள். லாஸ்ட் ஃபினிஷிங் திமிங்கலம், அவர் தான் பெரியவர் எழுத்தை விட. அப்படி தான் ஒரு இது தான் வருது. இந்த கானா ஒரு ஹை பிச்சில் பாடக்கூடிய பாடல் எப்போவுமே பெரும்பாலும் இல்லையா? இதில் ஹை பிச்சுனா நாங்கள் தான் பாடுவோம், நான் பயணின்றவர். நம்ம வந்து ஹையும் போவோம், மிடிலும் போவோம், நம்மளுடைய இது வேறு ஸ்டைல். அது ஒரு ஸ்டைல், அவங்க ஸ்டைல் அந்த வந்து அந்த நம்ம கரெக்டாக பாடுவோம். அது என்னவை இப்போ நான் சினிமா பாட்டு எப்படி பாடுறேன், அவங்க சினிமா பாட்டு பாட முடியாது. ஏன்? அது அவங்களுடைய ஸ்டைலாக தான். அந்த கானான்றது அவங்க அப்படியே அந்த அந்த பழைய ஆள் சொன்ன மாதிரி அவங்க அப்படி தான் பாடுவாங்க. அதை அப்படியே அவங்க கொண்டு வந்துட்டோம். நம்ம வந்து அதை இது பண்ணுவோம், ஆராய்ச்சி பண்ணி இது எப்படி இந்த பாட்டு அப்படின்னு அந்த அந்த டியூன் எப்படி இருக்குது அந்த ஏதோ பாடும். அது பாடி 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 தான் அது உண்மையான டியூனு தான் மெயின். ஸ்கேல் அடுத்தது ஸ்கேல். இப்போ நான் பக்தி பாட்டுலாம் பாடிக்கணும்னா கானா பாட்டால் எப்படி பாடுவாங்களா, அது பக்தி பாட்டு நான் கர்நாடகில் பாடியிருக்கேன். ஒரு பாட்டு இதில் சண்முக பிரியாவில் பாடியிருக்கேன். தரிசனம் கண்டேன் பரவசம் கொண்டேன், அந்த பாட்டு கேட்டுருப்பீங்க. அருமையான பாட்டு. ஹரிகரன் மைந்தனை சபரிமலை தனில் தரிசனம் கண்டேன் பரவசம் கொண்டேன். இதாங்க பாட மாட்டாங்க. ஏன் பாட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த இது வர. இப்போ உங்களுடைய குரலில் இதமான காதல் பாடல்கள்லாம் பாட முடியுமா நீங்கள்? அது மாதிரி பாடலாம். அது மாதிரி ஒரு பாடல் பாடுங்க. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன், நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் கனிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். அந்த சைடு நான் பாடி போயிடுவேன் சார். கானாவில் நீங்கள் பாடின காதல் பாட்டில் எது பெஸ்ட்டு? ஒரு எளிமையான காதல்.
மூலிவக்கும் முறுக்குக்காரி சின்ன பொண்ணு லாலு ஆலந்தூர் பஸ் ஸ்டாண்டு நீ ஆதம்பாக்க ஆளு நான் வேசர்பாடி வேலு மூலிவக்கம் முறுக்குக்காரி முகலிவாக்கன்னு சொல்ல மாட்டாங்க அதை மூலிவாக்கம் அப்பகடாண்டாளு நீ விக்கிரியா தோசை சுண்டலு நான் வாங்க வந்து உன்மேல் பட்ட ஆசை அப்பகடாண்டாளு நீ விக்கிரியா தோசை சுண்டலு நான் வாங்க வந்து உன்மேல் பட்ட ஆசை என்னம்மா புரியலே என் காதலோட பாஷை என்னம்மா புரியலே என் காதலோட பாஷை சொல்லம்மா துடிக்குது ஏன் இளமையான மீச சொல்லம்மா துடிக்குது ஏன் இளமையான மீச மூலிவக்கம் முறுக்குக்காரி அருமை. சிம்பனி இருக்காடிங்க சூப்பராக இருக்கும். எந்த பாட்டு ஒன்றும் பாடலாம் சார். அந்த வந்து சோகம் அந்த ஃபீல் ஒரு ஜாலி மூடு மிடில் என்ன விருத்தம் அகர முதல்ல எத்தனை லாஸ்ட்டில் வருதுல்ல போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூட்டினோடு உயர ஆற்றல் தந்தை என்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் இவனென அருளும் தமிழும் திகழும் கடலென கற்றவரும் கொற்றவரும் முற்றுமை அறிந்தவரும் நித்த நித்த புகழ்ந்திட நின்னருளை தந்தருளாய் உற்றார் சுற்றார் உறவினர் மாந்தர் யானை சேனை படையுடை வேந்தர் மற்றும் பற்றை நீக்கிய ஞானி பலரும் புகழ்ந்திட ஆக்கிய வாணி தாயில்லாத பிள்ளை என்று வாயில்லாத ஊமை என்னை ஆயிரங்கான கல்வி வாய்த்திருந்து தந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தேன் தேவி. இது விருத்தம். இந்த மரணத்தை அது விருத்தம். ஆமாம். சாக்கின்றது அது வேற. எங்கேனா அது சாக்கி. பெரும்பாலும் பாடல்கள் இல்லையே இப்போல்லாம். பாடல் முறையே மாறிடுச்சு. சார் அது என்னென்னமோ பாடுறாங்களா சார். பார்த்தா இப்போ கூட ஒரு எத்தனை ஒரு 10,000 பாடகர் வந்துக்கிறாங்க கானா பாடுறாங்க. அதெல்லாம் பாடுறாங்க பசங்களாம் பாடுறாங்க. அந்த இது இல்லை அந்த சொல்கிற பாரு அந்த கானா ஸ்டைலு அந்த இதில் தான் பாடுறாங்களே கட்டி அதில் ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த குவாலிட்டி அந்த இது இல்லை அந்த கிரிப் இல்லை. அப்புறம் பாடுற எந்த என்ன இருக்குது கரெக்ட். அதான் பாயில் படுத்து நோயில் விழுந்தால் காணல் காணல் நீரே இது தினம் ஓடியாடி ஓழ்ந்த பின்னே ஓடும் ஞான தேரே. எப்படி ஃபீல் அதான் டியூனிங். அந்த டியூனிங்கை பிடிக்கணும். அடுத்தது ஸ்கேல் சுருதி இது பிடிச்சா தான் பாட்டு. அப்போ நாங்கள் போட்டு இது பண்ணோம் சார். அந்த முஸ்லீம் பாட்டுகள் எவ்வளோ பாடுவோம். நாகரணிமை பாட்டெலாம் அப்போல்லாம் சூப்பர் சாங்கெல்லாம் பாடும். இறைவனிடம் கையேந்துங்கள் பூவும் மதீனா புகழ் பாடியேனா பயகம்பர் வாழும் அருள் வாசல் தேடி. இதான் நோட்ஸ். பூவும் மதீனா ராஜா சார் பாட்டு கூட எவ்வளோ பாடுவோம். கானா பாடல்களுக்கு சினிமாவில் ஒரு அங்கீகாரத்தை வாங்கி தந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு தேவா. அவர் தான் அண்ணன் தான். அவர் தான் ஒரு கானாக்கு ஒரு மகுடமாக இருந்தவர். அவர் தான் சினிமாவில் சேர்த்தவர். அவர் தான். தேவா பாடின கானா பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது? அவர் அண்ணன் பண்ண பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாம் சூப்பர் சாங். இந்த பாட்டு நல்லா இருக்கும். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி என் அக்கா பொண்ணு வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிதாம பார்க்குறவன் கிள்ளாடி என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில நாங்கள் 2 பேரும் பிஞ்சில அட எங்கேயும் போய் கொஞ்சல டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டைடா. அதே மாதிரி எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். நம்ம சபை சொன்ன பண்ண பாட்டு எல்லா சாங்கும் நல்லா இருக்கும். அதெல்லாம் விரும்பி கேட்பேன் நான். நாங்கள் 2 பேரும் நம்ம கானா கோயில் பாட்டில் ஒன்றா இருந்தோம். ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் தானே. ஓ நம்ம கலைஞர் இதில் எடுத்தாங்க. ஆமாம். நான் மெயின் அதாவது அவர் கலைஞரை தான் சொல்லிக்கிறார். கானாவில் சினிமாவில் சேர்த்தவர் உலகமெல்லாம் பேர் எடுத்தவர் உலகநாதன் அந்த மீன் பாட்டில். 2 பேரை வச்சு ஒரு இது அமிர்த சார் அவங்க எடுத்தாங்க. கலாம் மாஸ்டர் தான் அதுக்கு ப்ரொடியூசர் பல்லு. அது எத்தனை வருஷமாக ஓடிச்சு சார். ஆமாம்.
அப்போ அந்த ஷோவில் தேவாவோட பழைய அனுபவம் எப்படி இருந்தது? ஆனால் அவன் நல்லா பழகுவார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் டீலக்ஸ் கட்டில் தான் இருப்போம். ஏவிஎம்மில் ஒன்றா வரும், ஒன்றா சாப்பிடும், ஒன்றா இருக்கும். அதுக்கப்புறம் என் கூட கங்கை அம்மன் இருந்தார். நான் தான் ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் சபேசன் இருந்தார். நல்ல ஹைலைட் வச்சார் ஜட்ஜு. அப்போ நம்ம அதில் என்ன பாட்டில் வந்து என்ன குறை இருக்குது, என்ன எல்லாம் நாங்கள் கரெக்டாக சொல்லிடுவோம். அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அவங்கள வந்து புண்படுத்த மாட்டோம். பாடுறவங்கள நல்லா இருக்குமே, அது கொஞ்சம் பாடத்துக்க ப்ராக்டிஸ் பண்ணு, பயிற்சி பண்ணு, முயற்சி பண்ணு சொல்லி அமிச்சேன். கலைஞர் அப்போ சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு? கலைஞர் ஒரு முறை நம்ம சினிமா இதெல்லாம் நம்ம இது கொடுத்தோம், பாராட்டு விழா கொடுத்தோம். ஆமாம். அப்போ என்னை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன். ஓ, நான் 2 முறை பார்த்தேன். என் மேலே நம்ம படம் தான் போட்டு வராங்க ஒரு வீட்டில். போடுறா அவ்வளோதான் பட்ட போடணும் அடிக்கடி கேட்பறான் சொல்லுவாங்க. அவர் சந்திக்கக்கூடிய ஒரு இது, அதுவும் நமக்கு ஒரு பாக்கியம். ஒரு மாதிரி நம்ம வீட்டாண்ட போகிறாரு. நம்ம வீட்டாண்டு 7 நகர் ஊர் இருக்குது. அங்கே ஒரு மேடை போட்டு நாங்கள் படிக்கிறோம். சாலி வைத்தங்க போகிறோம், யாரும் விடல. கொடுத்தேன் இவ்வளோனா தான் அங்கே தான் இருக்கிறியா அப்படின்றது. ஆமாம் ஐயா ரொம்ப விட்டாங்க முன்னோட்டு. அப்புறம் அதை கொடுத்தேன், போயிட்டேன். 3 முறை 4 முறை சந்திச்சுக்கிறேன். அருமை. நம்ம விட்டானதுக்கு காரணம் நம்ம கலைஞர் டிவியும் ஒரு இது. நம்ம கலைஞர் டிவி, சன் டிவி அவங்களும் நல்ல இது பண்ணாங்க. அந்த பாடல் வந்து உலக அளவுக்கு நல்ல பிரபலம் பண்ணாங்க. மிஷ்கினை எப்போ கடைசியாக சந்திச்சிங்க? அதுக்கப்புறம் இடையில வந்து நம்ம சவுத் இந்தியா அவார்டு வாங்கினேன், ஃபிலிம்பர் அவார்டு. ஆமாம். அதை வாங்கிட்டு அவர்கிட்ட தான் போனேன். ஆஃபீஸுக்கு போனேன், அவர்கிட்ட தான் பார்த்தேன். ஐயோ மன்னனே, உன்னுடைய ஒழிப்பு உங்களால் தான் எனக்கு கிடச்சிச்சு. நம்ம ஆஃபீஸில் வைக்க சொன்னேன் அதை. அப்படியா? ஆமாம். ஃப்ளைட்டு விட்டு இறங்கும் அங்கே தான் போனேன். அடாடா. ஐயோ மன்னனா, நீங்கள் உன்னுடைய ஒழிப்பு இல்லை, நீங்கள் எங்கள் சான்ஸ் கூட தான் கிடச்சிது எனக்கு. அருமை. நம்ம ஆஃபீஸில் வையிருந்தேன். ஐயோ மன்னனா இல்லைண்ணா, அது மிகப்பெரிய அவார்டுண்ணா அது அப்படின்னு ஒரு இதுவா. சூப்பர்ண்ணா, இருக்கட்டும், மிகப்பெரிய அவார்டு தான், நம்ம இதில் வச்சுக்க ஆஃபீஸில் இல்லை இல்லைண்ணா நீங்கள் வச்சுக்க. மிஷ்கின் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது? அதட்டுனா கூட நல்ல குணம் இருக்குது. ஏய் என்னடா படி நிறுத்திட்டு ஆனால் நல்லா ஒருத்தன் ஷார்ட்டு இப்போ போய்க்கின்னு ஏதோ ஒரு டப்புன்னு ஒரு பையன் பூந்துட்டான் டப்புன்னு ஷார்ட்டில். ஆமாம் ஷார்ட். நம்ம குசாலஸ் கார்டனில் அந்த வாழை அந்த அந்த தண்டபாணியுடைய வில்லன்ஸ் இல்லை. ஆமாம். அந்த வாழைப்பழ கடை மண்டி டக்குன்னு அவன் ஏதோ திட்டினார். ஏய் நேரம் உள்ள கொடுத்து. அப்புறம் 2வது வந்து கூப்பிட்டு தம்பி அப்படின்னு அவனை நிற்க வைக்கிறாரு ஷார்ட்டில். அவன் எதுக்கு வந்தானு தெரியல. சரி திடீர்னு வந்து போட்டுறியாப்பா சார், சரி வா நீ அந்த கும்பலில் நில்லு 2 மணி நிற்க வச்சு. அவருக்கு நடிச்ச போல் ஆயிடுச்சுல்ல. அந்த பையனை ஒரு ஹாப்பியாக போயிட்டான். உங்களை மாதிரி கானாவில் புகழடையணும் அப்படின்ட்டு பல இளைஞர்கள் இப்போ வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பாடணும் சார் நல்லா. அந்த டியூனிங் அதான் சொல்கிறேன். அந்த ராகம் என்ன, அந்த ராகத்துடைய இதுன்னா நீ வந்து இது கூட படிக்கணும். நீ அதுக்குன்னு மியூசிக் படிக்க வேண்டாம். அந்த ராகத்தை கரெக்டாக கொண்டு வந்தாலும் போதும். இப்போ கன்னடா ராகம்னு வச்சுக்க, சகமதனி சலிதனி பாமகமரிசா கன்னடா ராகம். உங்களுக்கு தெரியுமா? மியூசிக் தான் கொஞ்சம் தெரியும், ரொம்ப கம்மி. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொன்னதம்மா. அந்த டியூனிங் மட்டும் மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி இவ்வளோ இருக்குது. அதை ஒரு அளவு கூட கொடுக்குறேன்ல. கரெக்ட். அந்த டியூனுக்கு பிடிச்சிங்க, அது கரெக்டாக போடணும். அது அப்படியே அவங்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்களுக்கு அது தெரியல, அந்த இது இல்லை. ஏதோ பாட்டு பண்ண அப்படின்னு எல்லாமே ஒரே டியூனாக இருக்கிற போல இருக்கும். அதுதான் சொல்ல வரோம். இப்போ நாங்கள் அப்பயே ரெக்கார்டிங் வரும், ஒரு பாட்டு வேறையாக இருக்கும், ஒரே தான். டமுக்கு போட்டு குமுக்கு, அது சிந்து பருவி. ஏன் டமுக்கு போட்டு குமுக்கு தானோ கமாய் கண்ணா கேளு, நான் துபாய் போனாலே இந்த அம்மையா பண்ண மாலு, சோக்குன்னா சோக்குதான் என்ன தொட்டா அடிக்க சாக்குதான் எல்லாம் சின்னரி சின்னகா சின்னதா சின்னனி அனுப்புவோம். இப்போ வேர்ல்டு சேனலில் ஒன்று கூப்பிட்டாங்க, உலக சேனல், குக் டிவி தமிழ் சேனல். அதில் ஒரு நல்ல ஹைலைட்டாக பண்ணுறாங்க. நம்ம தாமரை ஸ்டுடியோவில் எடுத்தாங்க. ஆமாம். எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்துக்கொண்டாங்க, பெரிய மிக்சரு அருமையாக பண்ணாங்க. நல்ல பேமெண்ட் கொடுத்தாங்க. பாடிட்டேன் ஃபஸ்ட்டு, அங்கே ஷூட்டு. நானும் ஒரு திருநங்கை டூயட்டு, பாட்டு நம்ம தான்.
இதில் ஒரு ஐடியா ஒன்று பண்ணேன். எல்லாம் பாடுறாங்க பாட்டு. நம்ம கானா பாட்டுனா நானும் சங்கீதம் படிச்சுக்கிறேன்னு தெரியல. அதனால ஃபஸ்ட்டு ஒரு ஆரோகணம் அவரோகணம் விட்டுருப்பேன். சரிகம பத நிசா நிச நித நித பத பம பம மகரி கரிசா அமுலு கண்ணே ஆளுமா தஞ்சாவூர் தவுளுமா நீ தஞ்சாவூர் தவுளுமா பட்ட அடை கொலுசு வேணுமா அடிப்பட்டம்மா என் கெட்டியான மனசு வேணுமா. நான் பாடுறேன். லிரிக் நம்ம தான். அது பாடுது. கருப்பழகு மாமனே கானா பாட்டு மன்னனே பட்ட அடை கொலுசு வேணாமே என் மாமனே உன் மனசு தந்தா எனக்கு போதுமே. நல்ல ஹிட். அது உலகம் பூரா இப்போ கூட இதில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். அது நல்லா போயினாங்க. கானாவில் நான், ஃபோக்கில் புஷ்பவனம் படிக்கிறாரு, ரகுமான் சார் பொண்ணும் படிக்குது. அப்புறம் இன்னொருத்தர் நம்ம அறிவுன்னு நம்ம தம்பி ஒருத்தர், ஆமாம், அவரும் ஒரு மெசேஜ், அதுவும் ஃபோக். கானாவில் மட்டும் நான். அதில் எவ்வளோ பேர் வந்தாங்க கானா பாடுகிறார். நம்ம தான் மெயினாக தேர்ந்தெடுத்தான். அவங்களுக்கு தெரியல. இந்த கானா பாட்டு பாடக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய இசை ஞானமா, பாடும் திறனா, இல்லை இந்த பாடல்கள் எழுதுகின்ற ஆற்றலா? எது முக்கியமான விஷயம்? நம்ம அந்த அந்த மெசேஜ் தான் சார் முக்கியம். மெசேஜ் ஃபஸ்ட் பாட்டு தான். பாட்டு. ஆமாம். அதான் எங்கள் வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார் சார், மாஸ்டரு, உலகத்திலேயோ மிக உயர்ந்த இசைக்கருவி எது? மனிதன் குரல் தான். அது இல்லாமல் நீ ஒன்றே பண்ண முடியாது. கரெக்ட் தான். நீங்கள் சாதாரண ஒரு டப்பா கூட வச்சுன்னு போயிட்டு போயிடலாம். என்ன சொல்கிறேன்? கரெக்ட் தானே? ஆனால் குரல் வேணும். அதானே, அதுதான் மெயின். அதுக்கு நெக்ஸ்ட்டு மெசேஜ். டியூனு கூட அந்த மியூசிக் கூட அந்த அது அதுக்கேற்ற போல் வந்துடும். அதை வச்சிருவோம். அந்த டியூனிங், அந்த மெசேஜ் அது போட்டு பண்ணணும். நல்லா இருக்கும். மக்கள் கேட்குற போல் இருக்கணும். அது மக்களுக்கு போய் சேரணும். நான் எவ்வளோ சொல்லிட்டேன் சார், எவ்வளோ இது பண்ணிட்டேன். இப்போது நம்ம இசையம்பாளர் ராஜ்குமார் சார் ஒரு முறை கொடுத்தாரு பேட்டி. ஒரு முறை இன்டர்வியூ பண்ணார். அவர் இதான் சொல்கிறார், அந்த வட சென்னையில் வந்து கானான்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, அதை வச்சு பாடிக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல அப்படின்றார் அவர் சொல்கிறார். அப்போ அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு? அது ஒரு இதாக சொல்கிறார், கானான்னு ஏதோ ஒன்று வச்சுக்கின்னு அதை வச்சுக்கின்னு பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க தெரியல. அதானே உண்மை. நாங்கள் அதை டாப்பில் நிற்க வச்சோம் சார். அதை நான், பழனி, அந்தோனி, சிந்தை புண்ணியர், நொச்சிநகர் குமார், சிந்தை ரேவு ரவி, இவங்கெல்லாம் வந்து அது அந்த பழைய காலத்தை சொன்னவர், பிரித்து பாடுவார் அப்படின்னு. அவங்களுக்கு அப்புறம் நாங்கள் வந்து நல்லா நிற்க வச்சு நல்லா ஸ்டேஜ் போட்டு எக்கோ மிக்சர் போட்டு நல்லா லைட் மியூசிக் எல்லாம் நல்லா பண்ணோம். அப்போல்லாம் யாரும் வர மாட்டாங்க, ஒரு ஆள் கூட ஒரு சான்ஸ் கூட பாடினாங்க. அழகாக பாடி முடிச்சுட்டு வரோம். இப்போது யாரும் தான் அந்த கானா வந்து எனக்கு தான் வச்சது மிஸ்கின் சார். கானா உலகநாதன் பேர் வச்சது எனக்கு தான். இது என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாம் யார் வர்றாங்களோ, கானா முன்சாமி, கானா டேவிட், கானா கோபால், கானா இவரு அப்படி வச்சுக்கின்னு பாடுறாங்க. இப்போது கலைமாமணி கானா உலகநாதன், கலைமாமணி சித்ரா லட்சுமி சார், அதுக்குன்னு ஒரு இருக்குதுல்ல. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் சார். அதுதான் அது கடவுள் அமையாது. அதே போல் அந்த எதிர்பார்த்து கிடைக்காது. எதிர்பார்க்கல சார். இவர் கானா மேடைகள் பாட ஆரம்பிச்சிங்கன்னா எத்தனை மணி நேரம் கண்டினியூஸாக பாடுவீங்க? அப்போ 10 மணிக்கு ஆரம்பிப்போம் சார். அப்போ வந்து அப்போல்லாம் 10 மணிக்கு ஆரம்பிப்போம், ஒரு 1 மணி 2 மணி வரலாம் போவோம். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் பர்மிஷன் அப்படி இப்படின்னு 7 to 10 அது ஒரு போலீஸ் கூட அப்படி விட்டு பாடுங்கன்னுவாங்க. அப்படி 11 10 போவோம். நல்லா இருக்கும். அப்போ ஒரு ஜாலியாக போவோம். அது ஒரு காலம்னு சொல்லலாம். இப்போ யார் படுறாங்க ஏது படுறாங்க சரியாக புரியல சார். ஏன் எனக்கு தெரியல. நம்ம அவங்கள பற்றி நம்ம தப்பாக சொல்ல. அவங்க வந்து நான் நல்லா இன்னும் வரணும். இல்லை இப்போவும் நீங்கள் மேடை கச்சேரி பண்ணுறீங்களா? அது போகிறேன் சார். நான் லைட் மியூசிக்கெலாம் போயிட்டுருக்கு. பெரிய நான் இதுக்கு போவேன் ஃபுல்லாக. இது கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இது போல் போயிட்டு தாங்க. போயிட்டு இல்லையா போவேன். இது போன லாஸ்ட்டாக இது போன வாரம் இதுக்கு போயிட்டு வந்தேன், கள்ளக்குறிச்சி. அது போயிட்டு தாங்க லைட் மியூசிக். கல்யாணத்துக்கு போகிறோம், சும்மா 4 பாட்டு 5 பாட்டு அவ்வளோதான். என்ன பேமெண்ட்டு நம்மளுக்கு கார் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த சினிமா அங்கீகாரம் இல்லாததான் பெரிய அதுதான் சார். அதுதான் என்ன தன் சார் எல்லாம் நம்மக்கிட்ட பேசுவாங்க. விஜய் சேதுபதி பாட்டு கட்சி முத்தம் கொடுப்போம்.
அப்படியா? நம்ம படத்தில் ஒரு படம் ஒன்று பாருங்கள் சார் அப்படியே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ம் ஒரு புது படம் சின்ன சின்ன படம் தான் 2 படம் கூப்பிட்டுக்கிறாங்க. ஒரு படம் பார்த்தேன் பாடிட்டேன், இன்னும் ஷூட்டு போகல. சின்ன சின்ன இந்த பெரிய படம் ஒன்று என்ன கட்சி நல்லா இருக்கும். இல்லை, இத்தனை நடிகர்கள் நட்சத்திரங்களோட உங்களுக்கு பழக்கம் இருக்குது. ஒரு முறை அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டால் என்ன தப்பு? கேட்கலான்னு. எவ்வளோ பேர் கட்டேன் சார் நான் பார்க்குறப்பெல்லாம் கேட்பேன். இது கூட போனவன் ஜிஆட்டில் ஒரு நம்பியான் ஏசி ஜெகதீஷ் இல்லை, ஆமாம் அடிக்கடிக்கு வைப்பார். நீ கூட வந்துருக்கு மேலே கங்கை எல்லாம் வருவாங்க. ஆமாம் ஐயாட்டில் வைப்பார் அடிக்கடிக்கு. ஆமாம் இப்போ கிராண்டில் வச்சார். எல்லாம் வரும். நல்ல கங்கை ஒரு பையன் வருவார் இசையமாக இருந்த இவர் வெங்கட்பிரபு. அது எத்தனையோ முறை கட்டேன் வெங்கட்பிரபு. ஆ சரி நான் சொல்கிறேன் அதெல்லாம் சந்தாந்த பண்ணோம். அண்ணா சொல்கிறேண்ணா, அந்த மேனேஜர்கிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான். ஒரு சின்ன சின்ன இதுக்கு உதவணுமா சார்? அதுதான் ஒரு ஃபீல். உண்மைதான், நியாயமான விஷயம். நான் அதை கூட அதாவது நீங்கள் உங்கள் திறமை நிரூபிக்கப்படலைன்னா பரவாயில்ல, ஏற்கனவே உங்கள் திறமை நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு பாட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அப்படி இருக்கும்போது அது மாதிரி ஒரு பாட்டை வந்து வச்சோம்னா நிச்சயமாக அதே மாதிரி வெற்றியை கொடுக்கலாமே திருப்பி. இப்போ நானும் ஒரு இதாக சொல்கிறேன் சார். இப்போ உலகநாதன் சார் வாழமீன் பாட்டு பாடின உலகநாதன் தெரியாதா இருக்குங்க. அதான் சொல்கிறேன். சரி அவருக்கு கூப்பிட்டு அவர் ஒரு சான்ஸ் கொடுங்க, அப்படி கொடுக்கலாம். அதான் உண்மை, நீங்களே சொல்லலாம். நியாயமான விஷயம். இப்போ நான் போய் அவங்க போய் பள்ளி கட்டாயமா கேட்கணும்னு அவசியமே இல்லையே. எனக்கு இது தான். நீங்கள் இது வரைக்கும் பாடவே இல்லைன்னா நீங்கள் கேட்டு வாய்ப்பு பெற. நான் புதுசாக கேட்குற போலாம் கூட பரவாயில்ல. நானும் ஒரு 58 வாலியும் பாடிட்டு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன், சும்மா வரேன். அதான் அதுக்கப்புறம் நம்ம உலக அளவுக்கு நம்ம வெற்றி பெற்றோம். அப்போ என்ன சார், நான் மெம்பராக தான் இருக்கிறேன், சினிமா சங்கத்தில் மெம்பராக இருக்கேன், 30 தான் இருக்கேன். அதுதான் அது என்ன ஏது நான் என்ன சொல்ல முடியும். ஏஆர் ரஹ்மான் எப்போது சந்திச்சிங்களா? இல்லை அவர் சந்திக்க வாய்ப்பு. அவரை பார்க்க முடியாதுன்றாங்க. கேட்டேன், அவர் ஃபாரினில் இருப்பார், இப்படி இருப்பார், அப்படி இருப்பார். அவர் ரெக்கார்டில் நான் படிக்கிறேன், 2 ரெக்கார்டிலையும் படிக்கிறேன். ரெக்கார்டிங் அது வேறு அது கரெக்ட். அவர் ரெக்கார்டிங் தேட்டரில் படிக்கிறேன். இளையராஜாவையும் சந்திச்சு? இல்லை அவரை கூட சந்திச்சு. இளையராஜாவை நீங்கள் சந்திச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்காது. அப்படியா சார்? நான் கேட்குறப்போ அவர் இங்கே இருக்க மாட்டார், பிஸியாக அங்கே இருப்பார். இங்கே நான் கேட்டேன், இப்போ ஊரில் இல்லை, ஃபாரினில் இருக்கிறாரு அப்படின்றாங்க. அப்போ அவர் எப்போ இருப்பார் நம்மளுக்கு தெரியுமா? அது யாருன்னா ஒருத்தர் சொன்னால் கூட போகிறாரு, அண்ணன் எப்போ டைமுக்கு இருப்பார் சொன்னவங்க போகிறார். அதுபோல் கரெக்டாக சொல்ல மாட்டேன்றான். அதுதான் சார் ஒரு ஃபீலு. நான் அதெல்லாம் அப்படியே எப்படி கூட நான் போயிட்டு போயிடுவேன் சார். நான் இதில் என்ன ஒன்று நம்மளுக்கு கானான்னு முத்திரை குத்திட்டாங்க, அவ்வளோதான். கானா உலகநாதன்னு முத்திரை. அது கூட பாட்டுக்கு ஒரு ஃபோக்கு தான். அது வாழைமீனுக்கு கானா வந்து ஒரு ஃபோக். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னேன், அது ஃபோக்கு தானே. அதுபோல் நான் மீனை பற்றி படிக்கிறேன், அவ்வளோதான். இன்னொரு சாங், ஒரு சூப்பர் சாங், சண்டை உலகத்தில் என்ன எத்தனை சண்டை, அதை பாடக்கூடாது. அது அழகாக சொல்லுவோம். அது நல்ல ஒரு பெரிய ஆகிட்டு சூப்பர் ஹிட், அவருக்கும் ஹிட் ஆகிடும். அதுபோல் பாட்டெலாம் இருக்குது, அருமையாக இருக்கும், நல்ல மெசேஜ். நிறைய சரக்கு வச்சுருக்கீங்க, எவ்வளோ வாங்கணும், ஆள் தான் வாங்கணும். இப்போ இவங்கெல்லாம் அங்கே என்னென்னமோ பாடுறாங்க சார். நம்ம எவ்வளோ பாட்டு எழுதி வச்சு கம்போசிங் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கூட ஒரு சாங்கை பாடிட்டேன், இன்னும் ஷூட்டு போடல. அதாவது சறுக்கு, பட்டை சறுக்கு தான் ஒஸ்தி அப்படின்ற போல் என்னென்னமோ இருக்குது. ஒஸ்தியான ஐட்டம் அந்த பட்டை சறுக்குடா, நாஸ்தி பண்ணாமல் நீ ஊற்றி கூட்டிட்டா. பட்டை சறுக்குனா அந்த கலப்பணம் அது இல்லை, புரியுது, ஒரிஜினல். ஒஸ்தியான ஐட்டம் அந்த பட்டை சறுக்குடா, நாஸ்தி பண்ணாமல் நீ ஊற்றி கூட்டிட்டா. ஊற வச்ச திராட்சை பழம் ஒயின்னு தானடா, ஊற வச்ச திராட்சை பழம் ஒயின்னு தானடா, ஒத்த பனை கல் அடித்தா உடம்பு ஏறுண்டா. நல்ல தானே சொல்கிறேன்? கரெக்ட். அதாவது ஃபஸ்ட்டு ஃபாரின் சருக்கு வச்சேன், ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது வந்து பவரான இது லோக்கல் மார்க்கு சருக்கு வச்சேன், அதில் மொபைல் இல்லை. ஸ்ட்ராங்கான பீர் வச்சேன், ஒன்றும் இல்லை. பட்டாளத்து சருக்கு வச்சேன், அதில் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன தானே ஒஸ்தி, அதுதான் ஒஸ்தியான ஐட்டம் அந்த பட்டை சருக்குடா, நாஸ்தி பண்ணாமல் நீ ஊற்றி போயிடும். அப்புறம் பாண்டிச்சேரி சரக்கு கிடைச்சா படுத்து போடுறது, வேலைச்சேரி சரக்கு தான் வேர்த்து போட்டுது. புதுச்சேரி தூத்துக்குடி சரக்கு அடித்தா உப்பு கறிக்குது, காரைக்குடி சரக்கு அடித்தா காலை வருது. சரி மாமா, இவ்வளோலாம் சொல்லிட்டேன், இந்த போதையெல்லாம் உலகத்திலே மிகப்பெரிய போதை அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. கிரிக்கெட்டிலே மோகம் கொண்ட சூதாட்டம் ஒரு போதை, ஜல்லிக்கட்டு காலை அடக்கம் வீரமும் ஒரு போதை, கிரிக்கெட்டிலே மோகம் கொண்ட சூதாட்டம் ஒரு போதை, கந்து வட்டியால் சுரண்டும் பணத்தின் மீது போதை, இந்த உலகத்திலே பெரிய போதை காதல் என்னும் போதை, அது புரியாத பாதை. அது ஒரு ஸ்டோரி போல் தான், முடிச்சுக்கிறேன். எந்த ஒரு வல்கர் எதுவுமே இருக்காது.
இதுதான் மெசேஜ். இந்த தனி பாடல்கள்லாம் நீங்கள் வந்து பதிவு செய்தியாக வெளியிடக்கூடாது. இப்போ வந்து அந்த இது இல்லையா சார். இப்போ வந்து அந்த ப்ரிண்ட் ட்ரைவ்ன்றாங்க. முன்னெல்லாம் ஆல்பத்தில் நான் பாடியிருப்போம். அதான் சொல்கிறேன், 58 ஆல்பம் பண்ணேன். இசை தனிப்பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரவேற்பு இருக்குது சார். யாரும் பாடுறாங்க, நம்ம கூட்டா பாடலாம். இந்த அப்பா மேலே கூட ஒன்று, அப்பா மேலே என்னமோ எழுதிக்கிறாங்க. தாய் மேலே வந்து எவ்வளோ பாட்டுக்குது. அப்பா மேலே யாருன்னா எழுதிக்கிறாங்களா? எதனா 1-2 இருக்கும். கரெக்ட். ஒரு சூப்பர் உண்மையான கருத்து எழுதி வச்சுக்கிறேன். கம்போசிங் பண்ண அதுவும் பண்ணலாம். மாதா மேலே எவ்வளோ பாட்டு வச்சுக்கிறேன். சினிமாவுக்கு பாட்டு எவ்வளோ வச்சுக்கிறேன். தாஜா பண்ணி மஜாவாக மடித்த ஒரு ஃபிகரு, சோஜாவாக தான் இருந்தால் ரெட்டு ரோஸு கலரு, அஜாலு கஜாலு மேக்கன் நெட்டு பவரு, கபாலுன்னு கவுந்துட்டேன் நானும் செஞ்ச தவறு. அந்த சுச்சுவேஷன் அந்த பாட்டு நல்லா. உங்களுடைய பிரபலமான பாட்டு வந்து வாழைமீன் பாட்டு, உலகம் புறாக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்த பாட்டு அது. அந்த பாட்டை பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். உங்களுக்காக இந்த பாடலை நாங்கள் பாடலாம். அந்த ட்ரேட்மார்க்கு, அந்த கை வேணும். வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னாக்குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசரப்பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாலம். ஓ ஓ கல்யாணம்மா கல்யாணம், கல்யாணம்மா கல்யாணம், கல்யாணம்மா கல்யாணம், கல்யாணம்மா கல்யாணம். அருமை. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.